ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை டைரிஸ். நான் உங்கள் நண்பன் ஷிராப்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட 9th எபிசோட். இந்த எபிசோடோட பேர் ஃப்ரீடம். இந்த எபிசோடில் ஃப்ரீடம்னா என்ன, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஃப்ரீடம் சொல்கிற விஷயம் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறத நான் பேச போகிறேன். சரி வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சின்ன வயசில் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வீட்டிலே இருக்க சொல்லுவாங்க. நம்மளை எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க, ஒரு ரூம்லேயே போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்கும். ஏன் நம்மளை ரூம்லேயே வச்சுருக்காங்க, நம்மளோட பெரியவங்க எல்லாருமே வெளியே சுற்றுறாங்களே, நம்மளும் வெளியே சுற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும். பட் சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ்ட்டு அதை எடுத்து சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயப்படுவாங்க. நம்ம வெளியே போய் நம்ம எதையாச்சும் மாட்டிப்போமா, இல்லை நம்ம தப்பான விஷயத்தில் போயிடுவோமோன்னு சொல்லி அவங்க பயப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவோம். எனக்கு ஃப்ரீடம் வேணும், நான் வெளியே போக ஆரம்பிக்கணும், நான் என்னோடய டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அப்பையும் நம்மளை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அவங்க நம்மளை வெளியிட ஆரம்பிப்பாங்க. நம்ம பொதுவாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக ஆரம்பிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போக ஆரம்பிப்போம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மெதுவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ்ட்டு நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அவங்களும் நம்ம பேச்சை கேட்டுட்டு சரி ஓகே பையன் வளர்ந்துட்டான் இல்லை பொண்ணு வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு நமக்கு மெதுவாக ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஃப்ரீடம் நம்ம எப்போயுமே நல்ல விதத்தில் பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்போல்லாம் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்குதோ அப்போல்லாம் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அந்த ஃப்ரீடமை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகுது. இந்த ஸ்பைடர் மேனில் சொல்கிற மாதிரி கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி ஃப்ரீடம் கம்ஸ் வித் ஆல்வேஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்ட்ஸ் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறப்போ அந்த ஃப்ரீடம் நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறோமோ, கரெக்டாக பயன்படுத்திக்கிறோமோ, அந்த டைமில் பேரண்ட்ஸ் நமக்கு அந்த ஃப்ரீடமை எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஃப்ரீடம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக கிடச்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரே பையன், வீட்டில் எனக்கு பயங்கர செல்லம், எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப பயப்படுவார் என்னை வெளியே விடுறதுக்கே. பட் அதுக்கப்புறம் மெதுவாக எங்கள் அம்மா என்னை வெளிவிட ஆரம்பித்தாங்க, எங்கள் அப்பாவும் அதை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃப்ரீடமை நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக இருந்தனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் என்னை பண்ண விட்டாங்க. எனக்கு பிடிச்ச யூனியில் படித்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரியே அப்ராட் போய் படித்தேன். அப்புறம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க வரைக்கும் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஃப்ரீடம் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ அதை ரெஸ்பான்சிபிளாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மேலே நம்பிக்கை வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நமக்கு ஃப்ரீடம் கொடுக்காம நம்மளை வீட்டிலே பூட்டி வச்சுருந்தாங்கன்னா நம்ம நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிரும். எப்போ நமக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டுறாங்களோ அந்த டைமில் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும், நம்ம தப்பாக யோசிக்க ஆரம்பிப்போம், நம்ம அப்பா அம்மாவை பற்றி நம்மளுக்கே ஒரு தப்பான அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கும். ஃப்ரீடம் கொடுக்காததால் நம்ம பிடிச்ச விஷயத்த கூட நம்ம மறைச்சு பண்ண ஆரம்பிப்போம். எதையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்க மாட்டோம், நிறைய பொய் சொல்ல ஆரம்பிப்போம். பாருங்கள், ஒரே ஒரு ஃப்ரீடம் கொடுக்காதனால நம்மளோட வாழ்க்கை எப்படிலாம் மாறிட்டே வருதுன்னு சொல்லி. ஸோ எப்பயுமே பசங்களை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விடுங்க. அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறப்போ அந்த விஷயத்தில் அவங்க ஒரு வேளை ஃபெயில் ஆகலாம். அவங்க ஃபெயில் ஆகிறப்போ அதை டிஸ்கரேஜ் பண்ணாமல் நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதே விஷயத்த அவங்க திருப்பி பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுறமோ அதுக்காண்டி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறப்போ அந்த ஃப்ரீடமை நம்ம ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம கரெக்டான வழியில் கொண்டு போகணும். நம்ம எந்த தப்பான வழியிலையும் கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு தப்பு பண்ணாலும் அந்த ஃப்ரீடமை அப்படியே அவங்க கேன்சல் பண்ணிட்டே வந்துடுவாங்க. ஸோ என்றைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதை கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் எப்போயுமே சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் சின்ன பசங்களுக்கு மட்டும் கிடையாது, இட் ஈவன் அப்ளைஸ் ஃபார் த க்ரோனப்ஸ். எல்லாருக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்குரிய இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் என்றைக்குமே இருக்கணும். அப்போ தான் அவங்க தனியாக உட்காந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நமக்குள்ளேயே நம்ம எப்போ மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் நம்ம எல்லாருக்கும் நிறையா பிஸ்னஸ் ஐடியா நம்ம மைண்டில் ஃப்ளோ ஆகும். நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் ஐடியாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் உங்களுக்குரிய மீ டைமை, அதாவது உங்களுக்குரிய ஃப்ரீடமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் உங்களோட ஃப்ரீடமை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணவோ இல்லை உங்களையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம்லலாம் நீங்கள் உங்களையே க்ரோ பண்ணிக்கிறதா அர்த்தம். செல்ஃப் க்ரோயிங் அண்ட் செல்ஃப் லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ என்றைக்கும் அதை தவறாமல் பண்ணுங்கள். சரி, எவ்வளோ நேரம் நான் ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனோட ஃப்ரீடம் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். பட் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீடம் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நாட்டுக்கும் ஃப்ரீடம் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எல்லாருமே நியூஸை பார்த்துருப்பீங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் சொல்கிற ஒரு நாடை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது தாலிபான் சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. இவங்க கேப்சர் பண்ணனால அந்த நாட்டோட மக்கள் அந்த நாட்டை விட்டே வெளியே போகிற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு தங்கலான்னு சொல்லி போயிருக்கீங்க. நீங்கள் ரிட்டர்ன் உங்கள் வீட்டுக்கு வரும்போது வேறு யாரோ இருக்காங்க. ப்ளஸ் அந்த வீட்டில் இருக்க பர்சன் சொல்கிறாங்க, உங்கள் வீடை நாங்கள் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டோம், இனிமேல் இங்கே நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறது இங்கே எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ கான் டூ எனிதிங் அபவுட் இட். அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே நிலைமை தான் அந்த நாட்டோட மக்களுக்கு இப்போ இருக்குது. இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் தாலிபானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த 3 கண்ட்ரீஸோட பேரை நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஏன் ஆப்கானிஸ்தான் பீப்புள் தாலிபானை பார்த்து பயந்து அவங்க நாட்டை விட்டே போகிறாங்கன்னு சொல்கிற கொஸ்டின் என் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த விஷயத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தான் தாலிபானோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தாலிபான் கொடுத்த லாஸ் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்கானிஸ்தானில் இருக்க பெண்கள் எந்த வேலைக்கும் போகக்கூடாது. அவங்களோட ரிலீஜியஸ் புக் தவிர வேறு எந்த புக்கையும் அவங்க படிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த பெண்ணும் ஒரு ஆணோட துணை இல்லாமல் வெளியே போகவே கூடாது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கம்ப்ளீட்டாக பப்ளிக் இமேஜ்னு சொல்கிறது இருக்கவே கூடாதுன்னு சொல்ல வராங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் ஒரு ஆப்கானிஸ்தான் ஃபீமேல் ஜட்ஜ் பிரிட்டிஷ்லேருந்து பேசினாங்க. அவங்க 2015லேயே பிரிட்டிஷ்க்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஃபீமேல் ஜட்ஜோட வீட்டில் எந்த ஆம்பளை பசங்களும் கிடையாதான். ஸோ எல்லாருமே பொண்ணுங்க தானா. ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் கிராசரிஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி வெளியே போகிறதுக்காண்டி ரெடி பண்ணாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வெறும் பொண்ணுங்க மட்டும் இருந்தனால அவங்களால தனியாக வெளியே போக முடியாது. கண்டிப்பாக யாராச்சும் ஒரு பையன் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கூட்டி அவங்களோட துணையோடு தான் அவங்க வெளியே போக முடியும். அதனால் அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு 4 வயசு பையனை அவங்க அந்த கிராசரி ஷாப்புக்கு கூட்டி போனாங்களாம். எப்படி? ஒரு 4 வயசு பையன் ஒரு ஃபீமேல் ஜட்ஜுக்கு துணை. அந்தளவுக்கு அங்கே ரூல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் எந்த பொண்ணும் அங்கே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பொண்ணு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணை நடு ரோட்டில் வச்சு அடிப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு யூடியூபர் சொல்லி கேட்டேன். ஒரு பொண்ணை நெயில் பாலிஷ் போட்டதை பார்த்து அந்த பொண்ணோட விரலையே வெட்டினாங்களாம். இதே மாதிரி பசங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி ட்ரெஸ் தான் பசங்க போடணும். அப்புறம் அவங்களுக்கும் எந்த கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் சொல்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதை மீறி அவங்க ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ண நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் பெண்கள் மாதிரியே ரோட்டில் வச்சு அடி விடுவோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எதுக்கு அவங்க நாட்டை விட்டே அந்த மக்கள் போகிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே தாலிபான் கண்ட்ரோலில் ஆப்கானிஸ்தான் இருந்தப்போ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அவங்க பவருக்கு வந்தாங்கன்னா இதே மாதிரி ரூல்ஸ் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எல்லாருமே பயப்பட்டாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரனால எல்லாரோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடமும் பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட கம்ப்ளீட் ஃப்ரீடமும் ஃபுல்லாகவே பறிக்கப்பட்டுருச்சு ஆல்ரெடி. ஸோ என்றைக்கும் நம்மளோட ஃப்ரீடம்காண்டி நம்ம தான் போராடணும். இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கிறப்போ எல்லாருமே சொல்லலாம், எல்லா கண்ட்ரியோட ஆர்மியும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு போய் அங்கே இருக்க பீப்புளை காப்பாற்றணும்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயம்லாம் படத்தில் தான் நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடிகிற ஒரே ஒரு விஷயம் அங்கே இருக்க பீப்புளுக்காண்டி நம்ம ப்ரே பண்ணுறது. ப்ளஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச டொனேஷன் அந்த ஆர்கனைசேஷனுக்கு பே பண்ணால் அவங்க அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம காசு எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம், ஸோ மேபி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கனாலே தெரியும் எந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு டொனேட் பண்ணுற அமௌண்ட்டை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குறாங்கன்னு சொல்லி. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை சோஷியல் மீடியா மூலியமோ இல்லை மீடியா மூலியமோ கொடுக்க பாருங்கள். இதே மாதிரி சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் நடந்தப்போ நம்மளால் எந்த விதமான சப்போர்ட் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் சோஷியல் மீடியான்னு சொல்கிற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம்லையாச்சும் இதை நம்ம பொறுப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன விஷயம் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போயுமே இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என்றைக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம என்றைக்கு நம்மளோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்மளோட க்ரோத்தை இந்த உலகம் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஆல்வேஸ் க்ரோ யுவர் செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் லவ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ என்றைக்கும் அதை மறக்காமல் கண்டிப்பாக டெய்லி பண்ணிகிட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த எபிசோட் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். டில் தென், ஸ்ப்ரெட் பீஸ், பி ஹாப்பி. டாடா, பை பாய்.